லட்சக்கணக்கான பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். லட்சக்கணக்கான பேரா? என்ன சொல்றீங்க? இது இப்படியே வச்சுக்கிறேன் நான். சரி, நீங்க அந்த டிராப்பை எனக்கு போடுங்க. என்ன சேஞ்சஸ் வருது நானே ஃபீல் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதை குடிங்க, அப்படியே நான் போடுறேன். அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு வேணும். காரணம் என்னன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஷோ பண்ணணும். லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவாகுது. நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் நிறைவான ஒரு தரமான ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும். அது மூலம் அவங்க வெளியோட ஒளியை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வலியை கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய கான்செப்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த கண்ணாடி எடுத்துருங்க, எடுத்துகிட்டு இந்த ட்ராப் போட்டுட்டு இந்த கண்ணாடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான ரிசல்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா, ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் இப்படி பார்த்துட்ருப்போம், இந்த ஓட்டையில் பார்த்து நம்ம தூரம் குறி வைக்கிறதுனா இந்த இப்படி வச்சு பார்ப்போம். அப்புறம் அந்த புது கன் ஷூட்டுக்கெலாம் அந்த ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை தான் சாப்பிடக்கூடிய உணவு. மீன் சாப்பிடக்கூடிய உணவு, மீனுக்கே அவ்வளோ சத்து இருக்கும் போது உணவுல எப்படி இருக்கும்? அப்போ இந்த பாசி வந்து மனுஷன் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபுட் அப்படின்றத WHO சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அபாயகரமான சூழ்நிலை என்னென்னா, எல்லாரும் மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. இந்த ரேடியேஷன் கண்ணை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன கொடுத்தா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் தான் முதல்ல நான் பயன்படுத்தினேன். மீன் பிடிக்கிறவங்க யாராவது கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிட்ட பார்வை, தூர பார்வை, மாலக்கண் நோய், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இறைவனோட அருளால் ஆப்ரேஷன் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபா செலவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சின்ன கிட்ட கொடுத்து இது உங்களோட பார்வையை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களே, நம்புற மாதிரியே இல்லை. ஒருத்தர் சொன்னார், ஏன் இதை நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடாது, நல்லா இருக்கேங்க, நாங்கள் பயனடைஞ்ச மாதிரி எல்லாரும் பார்த்து பயனடைவாங்களே அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த இதில் வரோம். நிறைய மக்கள் இதை பயன்படுத்தி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது கண்ணில், அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன கேஸுகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக நாங்கள் தான் வந்து கண்ணாடியே உடைங்கன்றோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் வந்திருக்கோம். இங்கே ரியல் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல் மாஸோட ஐகான் கிட்டுங்க. படத்துலலாம் ஒரு சில டைலாக் வரும், மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்வை கோளாறு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ரியல் மாஸ் ஐகான் ஆயுர்வேத கிட் மூலமாக உங்களோட பார்வையை உங்களால் புதுப்பிச்சுக்க முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது, அந்த மாதிரி சொல்லி காமெடிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ மீன், கேரட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது உங்கள் கண்ணுக்கு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் 100% ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. அதாவது உங்களுக்கு பார்வை கோளாறு இருந்ததுன்னா அந்த பார்வை கோளாறை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. ஒரு சிலர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு முதற்கொண்டு உங்களோட பார்வையை ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்கு, கண் பிரஷர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணாடியை தூக்கி போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து ரியல் மாஸ் ஐகான் கிட் இருக்கும்போது யாருக்கும் எந்த கண்ணாடியும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடித்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி பல பேர் இந்த ஐகான் கிட்டை வாங்கி பயனும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான லைஃப் ப்ரூஃபும் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டாபிக். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பார்வை கோளாறு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ரினால அவங்க இழந்த பார்வையை மீண்டும் பெறலாம்னு சொன்னீங்க. அது கேட்டவுடனே எனக்குள்ளே எக்கச்சக்கமான கியூரியாசிட்டி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் பார்வை கோளாறோடு இருக்காங்க எங்கள் வீட்டிலேயே, எங்கள் குடும்பங்கள்லேயே. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுங்க கொஞ்சம். நிச்சயமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக நாங்கள் தான் வந்து கண்ணாடியே உடைங்கன்றோம். கண்ணாடியே போடாதீங்க. சரி, கண்ணாடி போடாதீங்க, ஆப்ரேஷனே தேவையில்லை. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் கைவிட்ட கேஸ், ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது கண்ணில், அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன கேஸுகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அந்த வகையில் ஒரு கிட்டாக நாங்கள் கொடுக்குறோம். சரி, அதுதான் ரியல் மாஸ் ஐகான் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத கிட். இது சரி வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் தான். யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லிடுறேன். நிறைய மக்கள் இதை பயன்படுத்தி பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, என்ன எங்களை வாழ்த்தியிருக்காங்க.
நிறைய பேர் கண்ணாடியை உடைச்சிருக்கோம். இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது முழுக்க ஆயுர்வேத இது ட்ராப் மாதிரி கொடுக்குறோம். ப்ளஸ் அது ஒரு கண்ணாடி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐகான் கண்ணாடி ஒன்று கொடுக்குறோம். கண்ணாடினா கண்ணாடி கிடையாது, அது வந்து ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு இது கண்ணு கழுவக்கூடிய குப்பி. அது வந்து ஈலர் பாஸ்கர் நீங்கள் டிவிலலாம் பார்த்துருக்கீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்டில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுதான் ஒரு கிட்டாக கொடுத்து மக்களுக்கு. ஏன்னா இந்த கண்ணுன்றது ஒரு ஆர்கான். இந்த ஆர்கானை வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். வெறும் ட்ராப் போட்டால் மட்டும் ரிசல்ட் வராது, வெறும் ஸ்பைரலினா சாப்பிட்டா மட்டும் ரிசல்ட் வராது. 4 வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து முழுமையான பயனடையும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண் பிறை, குளுக்கோமா ப்ராப்ளம், அந்த நரம்பில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, மாலக்கண் நோய், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இறைவனோட அருளால் இந்த பொருள் நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், ஏன் இதை நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடாது, நல்லா இருக்கேங்க, நாங்கள் பயனடைஞ்ச மாதிரி எல்லாரும் பார்த்து பயனடைவாங்களே அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த இதில் வரோம். ஆப்ரேஷன் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் அந்த அவங்களோட பார்வை, அவங்க நல்லா எல்லாத்தையும் பார்க்க முடியாதா, அதாவது அவங்க குழந்தையா இருக்கும்போது எந்த மாதிரி அவங்க பார்வை இருந்தோ முதுமையிலே அதே அளவுக்கு பார்வை இருக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல லட்ச ரூபா செலவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு சின்ன கிட்ட கொடுத்து இது உங்களோட பார்வையை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அதாவது இது நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு சரிங்கன்னா, நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு உண்டான ஆதாரம், ப்ரூஃப் எது இருக்குங்களா? இருக்கு. இப்போ மனிதனுக்கு இருக்கிற சிறந்தது என்ன? கண்ணு தான். இந்த கண் ஒளி தான் அவங்களுடைய வாழ்க்கையோட ஒளியை நிர்ணயிக்கக்கூடிய. சரி. கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் பார்வை கிடைக்கிறத விட இயற்கையான முறையில் இறைவன் கொடுத்த ஒரு அறுக்கொடையில் கண்ணு தான் பெரிய பொக்கிஷம். எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய டாக்டர் அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்து பயனடைஞ்சிருக்காங்க. ஓகே சார், நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, அப்படி என்னதான் அந்த கிட்ல வச்சிருக்கீங்க? இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ கேரட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜென்ரலாக கண்ணுக்கு நல்லதுன்னு, மீன் சாப்பிட்டா நல்லது, முட்டை சாப்பிட்டா நல்லது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க யாராவது கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. நீங்க பொதுவாகவே நீங்க எல்லா துறைமுகத்திலையும் பாருங்க, மீன் பிடிக்கிற மீனவரை போய் பாருங்க. மீன் விற்கிறவங்கள நான் சொல்றேன், மீன் பிடிக்கிறவங்கள. ஏன்னா அவங்க வந்து கடலுக்குள்ள 10 நாள் அந்த மீன் உணவை தான் சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த புரோட்டீன், ரிச் புரோட்டீன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயற்கையான உணவு சாப்பிட்டு அவங்க கண்ணை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஆப்ரேஷனோ எதுவுமே அவங்க பண்ணல, கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏன் அப்படின்னா அவங்க சத்தான ஒரு உணவை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம வந்து சத்தான உணவு இல்லாத அந்த குறைபாடுனால தான் இந்த கண்ணு பிரச்சனையே வருது. 2வது மொபைல். இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் அத்தியாவசிய பொருளில் அந்த மொபைல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மொபைல் இல்லைன்னா அவனுடைய லைஃப்பில் ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மொபைல் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி, மொபைல் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ உள்ள பெரிய அபாயகரமான சூழ்நிலை என்னென்னா, எல்லோரும் மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. இந்த ரேடியேஷன் கண்ணை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன கொடுத்தா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் தான் முதல்ல நான் பயன்படுத்தினேன். ஏன்னா எனக்கு 44 வயசாகிடுச்சு, எனக்கு கேட்ராக்லாம் வந்துச்சு. 2வது இந்த மொபைலை பார்த்து என்னுடைய கண்களும் கொஞ்சம் டிம்மாக ஆரம்பிச்சு, கிட்டு பார்வை, தூர பார்வைலாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் என்னுடைய பிரதர் வந்து இந்த லிக்விட் வந்து ஒரு 50 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தார். 50 வருஷம் கம்பெனி ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அப்போது அவர்கிட்ட வாங்கி அவர் வெறும் லிக்விட் தான் கொடுத்து பண்ணிட்டு இருந்தார். வெறும் லிக்விட் கொடுக்கறதுனால ரிசல்ட் வந்து ரொம்ப லேட் ஆகும். 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது ஒரு சில பேருக்கு. நம்ம அப்போ ஐடியா பண்ணோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அந்த மீனவன் கதை, புரோட்டீன், அந்த புரோட்டீன் தான் இந்த ஸ்பைரலினால் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பாசி தான், மீன்கள் சாப்பிடக்கூடிய உணவு. மீன் சாப்பிடக்கூடிய உணவு, மீனுக்கே அவ்வளோ சத்து இருக்கும் போது உணவில் எப்படி இருக்கும்? அப்போ இந்த பாசி வந்து மனுஷன் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபுட் அப்படின்றத WHO சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ட்ராப்பை வந்து நான் எடுக்கிறேன். இந்த ஸ்பைரலினா ஆல்ரெடி என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷனை நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போது ஹீலர் பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா கண்ணை வந்து வாஷ் பண்ணணும், ஐ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஐ வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ வாஷ் பண்ணி இந்த ட்ராப் போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரலினா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது வந்து இன்னொரு ஐடியா வந்துச்சு, இந்த கண்ணாடின்னு ஒன்று கான்செப்ட். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஓட்டையில் பார்த்து நம்ம தூரம் குறி வைக்கிறதுனா இந்த இப்படி வச்சு பார்ப்போம். அப்புறம் அந்த பொது கன் ஷூட்டுக்கெலாம் அந்த ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை தான் பார்ப்போம். அந்த ஓட்டை எந்த அளவுக்கு சிறுசாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட விஷன் வந்து பெருசாக இருக்கும். அந்த கான்செப்டில் தான் இந்த இதை கொடுக்குறோம். ஏன் இது கருப்பாக இருக்குன்னு கேட்பாங்க, இல்லை ஏன் இந்த கண்ணாடி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை சின்னதாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வெளிச்சத்தை பார்த்துட்டே இருப்போம், கண்ணுக்கு வந்து எப்பவும் இருட்டு தேவை. அதனால தான் இறைவனோட படைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், ஆமாம், சுற்றி வெள்ளை இருக்கும், உள்ளே கருப்பாக இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு கருப்பு தேவை. அப்போ இதை போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது விஷன் வந்து கண் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், விஷன் வந்து விரிவடையும். புரியுதுங்களா? இப்போ சாதாரண கண்ணாடி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வேலை செய்யும், பின்னாடி இருக்க ஆப்டிக்கல் நரம்பு வேலை செய்யாது, அது சோம்பேறியாக போயிடும். அதுதான் கண்ணாடி வேலை செய்யுது. ஆமாம், அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த கண்ணாடி எடுத்துருங்க, எடுத்துட்டு இந்த ட்ராப் போட்டுட்டு இந்த கண்ணாடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான ரிசல்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற இளைஞர்களுக்கு, கண்டிப்பாக இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு பயனடைஞ்சவங்களும் அவங்க தான், ஆசிரியர்கள், மாணவர்கள். முக்கியமாக எனக்கும் நானும் இப்போ கண்ணாடி கிடையாது, வெறும் போட்டதும் கிடையாது. எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது, கண் செக் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குன்னாங்க. ஒன்றுமே செய்யலை, நான் இதை செஞ்சேன். நான் பயனடைஞ்சதுனால தான் நான் எல்லாத்துக்கும் இதை கொடுக்க வந்தேன். சரி, இது ஒரு வியாபாரமாக பண்ணுறதை விட ஒரு சர்வீஸாக பண்ணலாம். சர்வீஸாக அப்படின்னா இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவாகுது. நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் நிறைவான ஒரு தரமான ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும். அது மூலம் அவங்க வெளியோட ஒளியை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வழியை கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட்டு. இது நல்ல ரிசல்ட்டு, நிறைய பேர் பயனடைஞ்சு ஆத்ம ரீதியாக எல்லாரும் நம்மளை வாழ்த்துறாங்க. நாங்கள் சொல்கிறோம், சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் கிடையாது, நீங்கள் பயன் அடைஞ்சதுக்கு பிறகு இப்போ சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் இதை பயன்படுத்தி பயன் அடைஞ்சதுக்கு பிறகு மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ப்ராடக்டோட ஓன் ஃபீட்பேக்கை நானே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக. அது இல்லாமல் எனக்கு இப்போ ஆல்ரெடி நீங்கள் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க, என்னதான் நீங்களும் நானும் சொன்னால் மக்கள் நம்புவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி உங்ககிட்ட யாராவது வாங்கியிருப்பாங்க, ஜென்ரல் கஸ்டமர், அவங்க வந்து பெனிஃபிட்டை பயன் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு வேணும். காரணம் என்னன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஷோ பண்ணேன். இல்லை, கண்டிப்பாக அவங்களுடைய ஃபீட்பேக் இப்போ கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலயமா பயன்படுத்தி அந்த ஒருத்தர் 2 நிமிஷத்துல 5 செகண்டில் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் போட்டு பார்த்தாங்க. 5 செகண்டில் அவங்களுக்கு விஷன் நல்லா வருது அப்படின்ற அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். சரி, எத்தனை வருஷமாச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐகிட் வந்து 1 வருஷமாக தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். லட்சக்கணக்கான பேரா? என்ன சொல்கிறீங்க? இல்லை, உண்மைதான். இது எப்படின்னா நாங்கள் வந்து இந்த ட்ராப்பை ஒவ்வொரு செமினாருக்காக போவோம், ஒவ்வொரு இதுக்கு ஸ்டாலுங்களுக்கு போகிறோம். எங்கள் ஸ்டாலில் பார்க்குறாங்க, எல்லாருங்களுக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அந்த கண்ணில் இதை ஊற்றுறோம். சரி 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 என்னுடைய ப்ராடக்ட் மாதிரி அமைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ட்ராப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, கொடுக்குறோம். நாங்கள் ட்ராப்பை போடுறோம், அவங்களே 2 நிமிஷத்தில் உங்களை மாதிரி ஃபீட்பேக்கும் கொடுக்கும். ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது இந்த ட்ராப்பை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் பண்ணிட்டு போகிறாங்க. சரி சார், சரி. ஆனால் இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து நேச்சுரலாக நம்ம எதை கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல பொருளை கொடுத்தாலும் பயப்படுவாங்க. கண்டிப்பாக. அந்த பயத்தினாலே அந்த ஃபீர்னாலும் மட்டும் கிடையாது, அவங்களுடைய கூட இருக்கிறவங்க பயம்படுத்தி விட்டுறதுனால இது வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் பயப்படுறாங்க. சரி. ஆனால் வாங்கி பயன்படுத்தினவங்க பெனிஃபிட் ஆனவங்க சொல்லும் போது வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால தான் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி கேட்டேன், யாராவது யூஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக் கேட்டேன். நான் இப்போ நீங்கள் லட்சக்கணக்கான பேருன்னு சொன்னீங்க, நானே பயந்துட்டேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு கொடுத்துருப்பீங்களான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. பட் நீங்கள் சொன்னது நம்புற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை பேருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, மக்கள் வந்து நல்ல பொருள் கொடுக்கும் போது பயப்படுவாங்க. சரி, ஏன்னா கண்ணு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர்கிட்ட கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? அவங்களோட ஃபீட்பேக்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? யாராவது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சொன்னாங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அது நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுவோம். 1 இயர் ஆகுங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாவே 1 இயர் ஆகும். 1 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆப்ரேஷன் இல்லாதவங்க நம்ம வந்து ரிசல்ட் உடனே வந்துடுது. அவங்க வீடியோலாம் இருக்குது. சரி. இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம வாங்கினவங்க எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணவங்க தான். கொஞ்சம் பேர் தான். இப்போ 300 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் மட்டும் தான் ஆப்ரேஷன் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தைரியமாக எங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து அவங்க ரிசல்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தவங்க இருக்காங்க. அதில் அந்த 30 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் எங்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது சின்னதாவோ மைல்டாவோ எதுவும் வந்திருக்கா? இதில் வந்து சைடு எஃபெக்டே கிடையாது. இதுவரையும் இறைவனோட கிருபையில் இதுவரையும் யாருக்கும் சைடு எஃபெக்ட் வந்தது கிடையாது. ஏன்னா இது வந்து நாங்கள் அதை சொல்கிறோம், இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஆயுர்வேத ட்ராப் தான். சரி. இதில் கெமிக்கலோ எதுவுமே இருக்காது. சரி, நான் வந்து கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த ட்ராப்பில்?
இந்த டிராப்ல பார்த்தீங்கன்னா எல்லா வேர்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இது கொடுக்குறோம். ஸ்டீம் ப்ராசஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். மழை நீர் எப்படி இருக்கும் தூய்மை அந்த மாதிரி இது இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்க. கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை போடுங்க. பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அது போட்டிங்கன்னா கண்ணு எரிச்சல் வரும். ஆமாம், கண்ணு வீங்கிடும். இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு எரிச்சலே இருக்காது. சொன்ன அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 2 செகண்டில் உங்களோட விஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். படிக்க முடியுதான்னு பாருங்கள். இது கொஞ்சம் படிக்க முடியல. இதே இடத்துல நான் வச்சுக்கிறேன். இதை இப்படியே வச்சுக்கிறேன் நான். சரி, நீங்கள் அந்த ட்ராப்பை எனக்கு போடுங்க. என்ன சேஞ்சஸ் வருது நானே ஃபீல் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதை குடிங்க. அப்படியே நான் போடுறேன். அந்த முனையில் இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டு கண்ணை லைட்டாக திறங்க. லெஃப்ட்டு ரைட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மூடுங்க. திருப்பி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இருக்க மூடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஊற்றின உடனே எனக்கு சின்ன சேஞ்சஸ் தெரியுது. நான் இதை படிக்கிறது அடுத்தபட்சம் அந்த ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு குளுக்கோஸ் போட்டால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது என்னோட விஷன். இப்போ அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. டயபெட்டிக் ரெட்டினோபதி இப்போ உங்களுக்கு படிக்க முடியுது. இமேச்சர். ஆமாம், முதல்ல வந்து சுத்தமாக ரொம்ப பிளராக இருந்தது. இப்போ வந்து அதோட ஆல்ஃபபெட்ஸ்லாம் நல்லா தெரியுது. டிஃப்ரெண்ட் இருக்குது ஜி. கண்டிப்பாக இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ 2 மினிட்ஸில் ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன்னா, இந்த 2 மந்த் இந்த கிட்ட பயன்படுத்தும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-40% இந்த பிறை இருக்கிறவங்களுக்கு கரைஞ்சிரும். பிறை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து 6 மந்த்து யூஸ் பண்ண சொல்கிறோம். 6 மந்த்துக்கு ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துறோம். அந்த இதை யூஸ் பண்ணணும். 6 மாதம் பயன்படுத்திட்டோம். இதே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 வருஷம் பயன்படுத்தும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டாவே அது வந்து செல்கள்லாம் சில இதெல்லாம் டேமேஜாக இருக்கும். அது ரீஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு திருப்பி அந்த பார்வை கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்ணு பிற வருது, இல்லை கண்ணு மங்கலாக தெரியுது, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து 6 மந்த்தில் ரிசல்ட் வரும். சரி, அதில் 2 மந்த்தில் நாங்கள் பார்க்க சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2 மந்த்து கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதில் வந்து 30-40% ரிசல்ட் வந்துடும். சரி, வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஜி, இது எப்படி ஆர்டர் பண்ணுறது? என்னோடய அட்ரஸ், ஃபோன் நம்பர், லிங்க் எல்லாமே இருக்கும். ஜிபே நம்பர் இருக்கும். ஜி, இப்போ என்னோட சேனல் பார்த்துட்டு வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் ப்ளீஸ்? இல்லை, அஸ்லம் பிஸ்னஸ் இந்த யூடியூப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. ஏன்னா இந்த ஒரு கிட்ட அனுப்பணும்னா தமிழ்நாடு முழுக்க அனுப்பணும்னா 150 ரூபா கிட்ட வரும். சரி சரி, ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்பணும். அதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். 100-150 ரூபா கிட்ட, 150 ரூபா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். சரிங்க, நீங்கள் இதுக்கு கிட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் போட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா 6 o'clock முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கே அனுப்பும், மறுநாள் உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் அனுப்புவோம். சரி, இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து மெயின் கான்செப்டே இந்த ஸ்பைருலினா தான். நாங்கள் வந்து இயற்கை முறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபுட்டுன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான நேச்சுரல் ரிச் ப்ரோட்டீன். இதில் வந்து பீட்டா குறைவு அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு வந்து சிறந்த ஒரு ஊட்டச்சத்து உணவு. இன்டர்னல் எடுக்கும் போது ஊட்டச்சத்து உணவு. சரி, நம்ம எப்படி எக்ஸ்டர்னலில் இந்த ட்ராப் போடுறோமோ இன்டர்னலில் இதை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இந்த கண்ணாடி போட்டு போகிறோம். இந்த மாதிரி 4 வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்ணு நல்லா இருக்கும். இந்த ஸ்பைருலினா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதில் வந்து நான் ஸ்பெஷலாக இதை சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தமிழில் வந்து சுருள் பாசின்னுவாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து இதில் சொல்லிடுங்க. இது ஸ்பைருலினா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. அப்படியா? அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சரி, ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு வீடியோ கண்டிப்பாக இதுக்கு பண்ணிடுவோம். இதை பற்றி நம்ம பேசுவோம். நிச்சயமாக பண்ணுவோம். சந்திரசேகர் பேசுகிறேன். ஏற்கனவே எனக்கு வந்து கண் உரம் இருந்துச்சு. வலது கண், இடது கண்ணில் கண்ணு கொஞ்சம் பாதிக்கப்பட்டமா இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண சூழ்நிலை என்ன இப்போ சொட்டு மருந்து சுட்டு போட்டார். அந்த சொட்டு மருந்தெல்லாம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. படிக்காத எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுது. அந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. மாத்திரை கொடுத்தாரு. அது கொஞ்சம் ஒரு உடம்புக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. என் பேர் வந்து எஸ் ரமேஷ்குமார். நான் கிரியாத்தன் போனேன். இங்கே வந்து இந்த மருந்து ட்ராப்ஸ் வேலை போட்டதை விட நல்ல தெளிவாக தெரியுது. முதல்ல மங்கலாக இருந்தது. 2 கிரகம் போட்டாங்க.